பாஜகவிலிருந்து விலகினார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாஜகவில் இருந்து விலகியிருக்கிறார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகுவதற்கான காரணங்களை கூறி 5 பக்க கடிதத்தை அளித்திருக்கிறார் அண்ணாமலை. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாஜகவிலிருந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விலகியிருக்கிறார், இதற்கான காரணம் என்ன? தனலட்சுமி, அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பரபரப்பு பின்னணி என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளையுமே புயலை கிளப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவில் அதிரடியான ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகுவதாக 5 பக்கம் கொண்ட கடிதத்தை தேசிய தலைமையிடம் கொடுத்திருக்கிறார். அந்த விலகல் கடிதம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்பது அது பின்னால் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சில காலம் விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டி வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அவர் பாஜகவில் இணைந்தார். அவரது வேகமான செயல்பாடுகளால் பாஜகவினுடைய தமிழக தலைவராக அதிரடியாக அவர் அந்த பதவிக்கு வந்தார். அதிரடியான பேச்சுக்களால் இளைஞர்களுடைய வெகுவாக கவர்ந்து கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்றெல்லாம் தனது நடைப்பயணத்தை எல்லாம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 14% வாக்கு வங்கியாக பாஜகவினுடைய நிலைமையை தமிழகத்தில் உயர்த்தியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக பண்ணியிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். குறிப்பாக தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதில் 27 இடங்கள் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. மற்ற தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்திருந்தது. குறிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு வளர்ச்சியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அண்ணாமலையின் தலைமையில் இயங்கக்கூடிய பாஜக ஒரு வளர்ச்சியான தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ஆனால் அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய தலைவராக நீடித்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று அதிரடியாக அதிமுகவினுடைய தலைமை என்பது அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய தலைமையின் வேண்டுகோளை ஏற்று அகில இந்திய பாஜக தலைமை அண்ணாமலையை மாற்றியது. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும். தேசிய அளவிலான பொறுப்புகள் அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் அப்பொழுதும் தேசிய தலைமை அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை வழங்கவில்லை. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அண்ணாமலை எதிர்பார்த்திருந்தார். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு அல்லது சிங்காநல்லூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி தனக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. அந்த தொகுதியை தமிழக பாஜக தலைமை அதிமுகவிடம் கேட்டு பெறவும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக தான் ஒதுக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்து வந்த நிலையில்தான் அவர் தமிழகத்தினுடைய அந்த கேந்திர பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அதிலும் அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தான் ஒதுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து பாஜகவிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 5 பக்கம் கொண்ட கடிதத்தை அவர் அங்கு தலைமையிடம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை குறித்து இங்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பல புகார்களை அவர் மீது தெரிவித்திருந்தார்கள். அந்த புகார்களுக்கான விளக்கங்களை அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, பாஜகவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையினுடைய இந்த ராஜினாமை ஏற்காமல் அவரை சமாதானப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையுமே டெல்லி பாஜக மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நிதின் நபீன், அதே போல PL சந்தோஷ் போன்றவர்கள் எல்லாம் அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை விடாப்பிடியாக தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அவமானம் என்பது நேரப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து பாஜகவில் தான் பயணிக்க விரும்பவில்லை என்பதெல்லாம் அவர் தெல்ல தெளிவாக அவர்களிடத்தில் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பாஜகவில் நாம் பயணித்தால் நமக்கான எதிர்காலம் என்பது இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கும், அதனால் நாம் தனி கட்சி தொடங்குவது என்ற நிலைப்பாட்டை அவர்களும் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் தனது கட்சி குறித்த அந்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவிலிருந்து
முக்கிய நிர்வாகிகள் பிரிந்து சென்று அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாகவே முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தொடர்ச்சியான ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக மே 4ஆம் தேதிக்கு பிறகாக எனது நடவடிக்கைகள், நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து நான் தெளிவாக உங்களிடம் சொல்லுவேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது அவருடைய நகர்வுகள் என்பது ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பாஜகவில் இருந்து விலகக்கூடிய அந்த சூழல் என்பது தற்பொழுது வந்திருக்கிறது. ராஜேஷ், இது தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட முடிவா அல்லது தேர்தலுக்கு பின்பாக எடுக்கப்பட்ட முடிவா? ஏன்னா அதிமுகவுடன் தேசிய தலைமை கூட்டணி வைத்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது, அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள், தொடர்ச்சியாக அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார். இதற்கெல்லாம் காரணம் தான் இந்த முடிவுக்கான காரணமாக பார்த்தாலும் இது தேர்தலுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட முடிவாக எடுத்துக்கலாமா? இல்ல, குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அவர் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தியதாக நாம் செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக சிங்காநல்லூர் தொகுதி தமக்கு ஒதுக்கப்படும் என்று அவர் மிகவும் எதிர்பார்த்தார். குறிப்பாக ஒவ்வொரு நிலையிலும் அவர் தனக்கான முக்கியத்துவம் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். குறிப்பாக பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்றது. அந்த பொறுப்பாளர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்குமே 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அண்ணாமலை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். உடனடியாக அடுத்த நிமிடமே அந்த பொறுப்பாளர் பதவியை அண்ணாமலை ராஜினாமா செய்தார். அப்பொழுது பேசப்பட்டது அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் என்று அரசல் புரசலாக செய்திகள் வெளிவந்தன. இருந்த போதிலும் அண்ணாமலை சீட்டிற்காக சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையத்தில் போட்டியிடுவதற்காக வேண்டி அவர் இம்மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்ற சச்சரவுகள் என்பது எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அகில இந்திய தலைமை என்பது அவரை கூப்பிட்டு, நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வையுங்கள் பாஜகவினர், அதன் பின்பு உங்களுக்கான பொறுப்பு, உங்களுக்கான பதவி தேடி வரும் என்று அவருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே போல தேர்தலில் பல்வேறு இடங்களில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் அவர் முழு மனதோடு பிரச்சாரம் மேற்கொண்டாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனால் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும் பொழுது தனக்கான உரிய அங்கீகாரம் இல்லாமல் எந்த பொறுப்பின் அடிப்படையில் நான் பிரச்சாரம் மேற்கொள்வது என்று அண்ணாமலை கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்பொழுதே புதிய கட்சி தொடங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலின் போது புதிய கட்சியை தொடங்கி அதில் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் கூட்டணி அமைத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை களம் காண இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் அப்போதே வெளியாகி இருந்தது. ஆனால் அதற்கு அப்போது மறுப்பு தெரிவித்திருந்தார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், காலம்தான் பதில் சொல்லும் என்றெல்லாம் அண்ணாமலை தெரிவித்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அப்பொழுதே தேர்தலுக்கு முன்பாகவே புதிய கட்சி தொடங்கும் திட்டத்தில் தான் அண்ணாமலை இருந்தார். ஆனால் அது இந்த தேர்தலுக்காக அகில இந்திய பாஜக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் அந்த முடிவை தள்ளி வைத்ததாக அப்போது பேசப்பட்டது. அதுதான் தற்போது நடந்திருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக தனது புதிய கட்சியினுடைய அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.